தலையில நீர் கோத்துக்குன்னு தலை வின்னு வின்னு வலிக்குதுனாக்கா இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஆமாங்க, இப்ப இருக்கிற பசங்களுக்கு நிறைய பேருக்கு தலைவலி வரும். இந்த தலைவலி இது மாதிரி சின்ன பசங்களுக்கு வர்றதுக்கு காரணமே தலையில நீர் கோத்துக்கிறது தான். இப்போ கூட பாத்தீங்கன்னாக்கா இந்த தம்பி நேத்து ஃபுல்லா கிணத்துல குளிச்சுட்டு தலை வின்னு வின்னு வலிக்குது ப்ரோ, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருந்தா சொல்லி கொடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். சரி வாடா, உன்னுடைய தலைவலியை சரி செய்யறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை கூட்டின்னு கிளம்பிட்டேன். இதுக்கு தேவையான பொருள் இது மாதிரி சணல்ல தச்ச கோணி சாக்கு. இந்த கோணி சாக்கை வச்சு என்ன ப்ரோ பண்ண போற சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானுவோ எங்க பசங்க. டேய், இப்ப நான் சொல்ல போற ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும், ஆனா இந்த ட்ரீட்மெண்ட் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கையில வச்சிருந்த கோணி பைய நான்லாம் மடிக்க ஆரம்பிச்சேன். அப்படி மடிச்ச சாக்கு பையை எடுத்து கீழே போட்டு தம்பியை தலை வச்சு தூங்க தாங்க சொல்ல போறேன். ஏன்னா சணல் கோணி சாக்குல தலை வச்சு தூங்குனாக்கா தலையில இருக்கிற நீரை எல்லாத்தையுமே அந்த கோணி சாக்கு உறிஞ்சிடும். அதுக்கப்புறம் உன்னுடைய தலைவலியும் சரியா போயிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாக்கை கீழே போட்டு தம்பியை தலை வச்சு படுக்க வச்சுட்டேன். நீங்க யாரெல்லாம் உங்க தலையில நீர் கோத்துக்குன்னு தலைவலிச்சாக்கா இது மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தம்பி, இந்த ட்ரீட்மெண்ட்டை நீ ஒரு நாள் பண்ணாக்கா உனக்கு ஓரளவு தான் சரியாகும். மறுநாள் தூங்கும் போது இது மாதிரி சணல் கோணி சாக்கா நாளா மடிச்சு தலைக்கு கீழே வச்சுன்னு தூங்கு. அதுக்கப்புறம் உன்னோட தலைவலி எல்லாம் காணாம போயிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பி அமுச்சு வச்சுட்டேங்க வீட்டுக்கு.